கண்ணை மூடி கண்ணை திறந்தா போதுங்க. மணி 6:10 ஆயிடுது. 6:10 ஆச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு காலை கடன் கடமைகள்லாம் முடிச்சுட்டு, ஃப்ரெண்டு இன்னைக்கு சென்னைக்கு போறாரு. அவர கூட்டு போய் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல விட்ட ஜங்ஷன் திருச்சி ரயில்வேல. அப்புறம் ஒரு ஆட்டோ ஒண்ணு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வெயிட்டிங் அவர் காட்டுச்சு. பெரியவர் ஒருத்தர் டீ ஒண்ணு போட்டிருந்தாரு. டீ, காஃபி போட்டிருந்தாங்க. காலையிலேயே ஆர்டர் திருவெம்பூர் காட்டூர் பக்கத்துல. சரி லொக்கேஷன் கரெக்டாக எங்கன்னு பார்த்தாச்சு. லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு. லொக்கேஷன் ஆன் பண்ணி எங்கிட்டு போகணும், எங்கிட்டு போனால் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக எந்த இடத்த முடிய போய் நம்ம ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பால் பண்ணிலாம் தாண்டி, எஸ்சிடி கிரவுண்டை தாண்டி, காட்டூர் தாண்டி, மஞ்சள் திரைப்பாலை தாண்டி, இந்த பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் போய் லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லி காட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம் சார். ஆன் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 4 ஆர்டர் எடுத்திருக்கோம். 220 ரூபா. 8:00 இன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டோம். சாரி 8:00 போல் ஆஃப் பண்ணிட்டோம் வண்டியை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டரும் காட்டேன். ஃபஸ்ட்டு பைக் டாக்ஸி 33 ரூபா, பைக் டாக்ஸி 36 ரூபா, பைக் டாக்ஸி 20 ரூபா. காலைல ஒரே ஒரு டெலிவரி தான் எடுத்தோம். அது 80 ரூபா. அந்த திருவெம்பூர் காட்டூர் சொன்னல. அதுக்கப்புறம் பைக் பூஸ்ட்டு வந்து காட்டூர்லேருந்து கேகே நகர் போனோம். கேகே நகர்லேருந்து மறுபடியும் காஜாமலை வந்தோம். காஜாமலையிலேருந்து தில்லை நகர் வந்தோம். மணி பார்த்திங்கன்னா 9:18 அப்படியே முடிச்சாச்சு அங்கே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஓட்ட முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கேன்சல் ஆன ஆர்டரு. நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை ரொம்ப ஆர்டர் வந்துச்சு. நமக்கு எடுத்த ஆர்டர் நாள் தான். ஆனால் கேன்சல் பண்ண ஆர்டர் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 7-8 இருக்கும் பொழுது. அப்புறம் பார்த்தோம்னா மண்டே இன்னைக்கு எல்லாத்துக்கும் காமிச்சாச்சு. 4 ஆர்டர் 221 ரூபா. சரி அப்புறம் என்ன நம்ம எலக்ட்ரிஷியன் வேலைக்கு வந்தோம்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. வாட்ரு ஹீட்டு போகிற ப்ளக் பாயிண்ட் வந்து புகஞ்சிருச்சு. சாக்கெட்டோடு சேர்த்து புகஞ்சிருச்சு. ப்ளக் பாயிண்ட் சாக்கெட்டை காய்ச்சாச்சு. ப்ளக் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு புகஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து மெயின் கட் ஆகிடுச்சு. எம்சிபிக்கு மேலே கரண்ட் இல்லைப்பா, காலையில் 7:00லேருந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம 10 மணிக்கு தான் போயிருந்தோம். 10:15 போல் போனோம். அப்புறம் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க சொன்னாங்க ஹீட்ரு போட்டோம்பா. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகிடுச்சு பண்ணேன். அப்புறம் ஹீட்டரை மாற்றிட்டு அதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து போர் பறித்து கொஞ்சம் கீழே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். பட் இங்கே தலைமுறை போடுறதுனால பறித்து பண்ணோம். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ண வந்துட்டார். அவர் தான் மம்புட்டி வச்சு வேலை பார்க்குறாரு. நம்ம சும்மா கடப்பை வச்சு குத்திடுறது நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஏதோ அவர் இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு வேலை சுலபமாக போச்சு. அப்புறம் கொஞ்சம் ஆழமாக படிச்சாச்சு. தேவையான அளவுக்கு ஆழமாக படித்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மோட்டரை கழட்டிட்டு பைப் லைன்லாம் மாற்றிட்டு போரை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுதான் வேலை. மம்புட்டி கருணை எல்லாம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வேலை சட முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பாவோட உதவி இருந்தனால கொஞ்சம் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிச்சு. அது வந்து நம்ம பைப் லைன்லாம் கழட்டியாச்சு. போரை கழட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணியாச்சு. எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரில் அடித்து மோட்டர் தூக்கி ஃபைனலி மாட்டியாச்சு. பைப் லைனையும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சரி தண்ணி போட்டு செக் பண்ணி மோட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா எஸ் அவுட்புட்டும் வந்துருச்சு. இன்றைக்கான நாள் இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. என்னக்கா நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மதியம் நம்ம வீடுங்கனால கொஞ்சம் உறக்கத்தை போட்டாச்சு மேட்ச்சை பார்த்துக்கிட்டு. அதனால் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் எடிட்டிங் பண்ண வேலையெல்லாம் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 9:30 மேலே இன்றைக்கான விலாகை தூக்கி எடிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி விலாக்கான டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்போதும் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடுவோம். நீங்கள் 3 நிமிஷம் தான் போனோம். இது இப்படியே போடலாமா இல்லை 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடலாமான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டு 11 லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியாச்சு. குட் நைட்.